கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவினுடைய 9வது தினத்தையும் அடைந்து 10வது தினத்தையும் அடைந்து இன்று 11வது தினத்திலே நாங்கள் உயிர்ந்து கொள்கிறோம். சர்வதேசம் எங்கும் இருந்து புனித மக்கமா நகருக்கு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றவர்களும் மினாவிலே கல்லறிவதற்காக வேண்டி தனித்திருக்கின்ற ஒரு நேரத்திலே, ஒரு காலத்திலே, நேற்றைய தினம் நாங்கள் புனித ஈகின் திருநாள் ஹஜ்ஜு திருநாளையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடிய நிலையில் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பெருநாளை அடுத்து வருகின்ற தினங்களிலே இருக்கின்ற மிக முக்கியமான இபாதத்காக வணக்க வழிபாடாக இருக்கின்ற உறுதியாயிருக்கின்ற கடமையையும் நிறைவேற்றியவர்களாக இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கின் பிரகாரம் நேற்றும் இன்றும் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அதனை அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே நேரம் துல்ஹிஜ்ஜா மாதம் வந்துவிட்டால், அதனுடைய பெருநாள் கழிந்தால் பெரும்பாலும் எமது பிரதேசங்களிலே பல்வேறுபட்ட குடும்ப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் இப்போது ஆர்வமாக இருக்கின்றன. பெருநாள் தினத்திலே இருந்து அதற்கான ஒழுங்குகளும் அதற்கான நடவடிக்கைகளும் இப்போது ஆர்வமாக இருக்கின்றன. இந்த ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜுடைய இபாதத் வணக்க வழிபாடுகள் அனைத்தும் ஒரு குடும்பத்தினுடைய உலக வரலாற்றில் கியாமத் வரைக்கும் பேசப்படுகின்ற ஒரு குடும்பத்தினுடைய வரலாற்றை முக்கியத்துவம் நிறுத்தி நடைபெறுகின்ற இபாதத்தில் வணக்க வழிபாடுகள். ஒரு குடும்பம் என்று வரும்போது அதிலே ஒரு கணவன், மனைவி, பிள்ளை என்கின்ற 3 சாரா சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒவ்வொரு செயற்பாடுகளோடும் நிகழ்வுகளோடும் தொடர்புபட்ட அந்த குடும்பத்தினுடைய தியாகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய நபிமார்களுடைய வரலாற்றை சொன்னது போன்று வரலாற்றோடு மாத்திரம் உறுத்தி விடாமல் நபி அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும், அவர்களுடைய ஒவ்வொரு தியாகங்களையும், அவர்களுடைய ஒவ்வொரு அர்ப்பணிப்புகளையும் அல்லாஹ் ஒரு இபாதத்தாக, ஒரு மார்க்கமாக, அதிலும் 50 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய இபாதத்தோடு தொடர்பட்ட ஒரு வணக்க வழிபாடாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே இந்த திருமணங்கள், திருமண நிகழ்வுகள், திருமணத்தினுடைய நோக்கங்கள் இந்த குடும்பத்திலே நிறையவே காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய குதுபாவின் ஊடாக நடக்க இருக்கின்ற அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திருமணங்கள், திருமணம் எதிர்பார்க்கின்ற அந்த நோக்கங்கள், இஸ்லாம் அதன் ஊடாக விரும்புகின்ற மாற்றங்கள், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய பிள்ளையும் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உலகத்திலே உருவாக்கி வரலாறு படைத்து கியாமத் வரைக்கும் ஒரு இபாதத்தாக, ஒரு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறது என்பதை ஒரு பாடமாக, ஒரு பின்பினையாக உங்களோடு பயிர்த்து கொள்வதை பொருத்தம் என்று கருதுகிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, திருமணம் என்று வரும்போது ஒரு கணவன், மனைவி, ஒரு ஆண் பெண்ணோடும் தொடர்புபட்ட ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக இருக்கிறது. நபியுடைய ஒரு சுன்னாவாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறுபிராயத்தை பற்றி குர்ஆன் சொல்லும் போது அவர்கள் ஒரு வாலிபர் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இன்று வாழுகின்ற வாலிபர்களுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் மிக்க ஒரு மாமனிதராக வாழ்ந்துவிட்டு மரணித்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஒரு சமூகத்தினுடைய தன்னுடைய தந்தை உட்பட ஓரிரை கொள்கைக்கு எதிராக மாற்றமாக
அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு மாற்றமான சிந்தனையோடும் அவர்கள் வாழ்கின்ற போது அந்த சிந்தனைக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இத்தனைக்கும் அவருடைய வயது சுமார் 14 என்று வரலாற்று ஆசிரியர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு 14 வயது அடைந்த ஒரு வாலிபன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ளவனாக இன்றைய சமூகத்திலே வாழ்கிறார். ஆபாசங்களுக்கும் விரசங்களுக்கும் சமூக சீர்கேடுகளுக்கு பின்னால் அலைமோதி தேய்கின்ற இந்த சமூகத்துக்கு மத்தியே மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வு விட்டு மரணித்திருக்கிறார். இதனால்தான் அவர்களை குர்ஆன் அடையாளப்படுத்தும் போது வெறும் ஒரு மனிதராக சொல்லாமல் அவர்கள் ஒரு சமூகம் என்று அடையாளப்படுத்துகிறது. உம்மதன், அவர்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று ஞாபகப்படுத்துகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனைவியை தெரிவு செய்கின்ற போது, ஒரு கணவன் மனைவி கணவன் தெரிவு செய்கின்ற போது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஆன்மீகம் என்கின்ற அல்லாஹ் பற்றிய இறை பக்தி என்கின்ற அந்த உணர்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறுபிராயத்தில் வாலிப பருவத்திலே இருந்து அதனை அடைந்து கொண்டார்கள். அதனால்தான் ஒரு குடும்பம் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நபியுடைய உம்மத்தாக இங்கு அவர்கள் செய்த தியாகத்தின் கடமையாக கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மனைவியை தெரிவு செய்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கின்ற அந்த மனைவியோடு எப்படியோ தொடர்பானதோடு அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதற்கு அந்த மக்கமா நகருடைய வரலாற்று நிகழ்வு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை 100 வருடத்திற்கு பின்னர் கிடைத்த பிள்ளையோடு மனைவியை விட்டு வருமாறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறார். வரலாற்றாக கிடைத்து வரலாறாக வாசித்திருக்கிறோம், வரலாறாக குர்ஆனாக கேட்டிருக்கிறோம். அதிலே ஒளிந்து மறைந்து கிடைக்கின்ற மிகப்பெரிய பாடங்களை, படிப்பினைகளை, சிந்தனைகளை, உணர்வுகளை இன்னும் நாங்கள் சிந்திக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை மனைவியை விட்டு செல்லுமா. ஒரு கணவன் மனைவி அவருடைய உறவு இப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு நிகழ்வு எங்களுக்கு படிப்பையாக இருக்கிறோம். இன்னைக்கு வாலிபர்களுக்கு படிப்பே. திருமணம் முடித்து ஏதோ தானோ என்று வாக்கும் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. பாவங்களிலும் அனாச்சாரங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு படிப்பினை. நிம்மதியற்று சந்தோஷப்பட்டு ஏன் திருமணம் முடித்தோம் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு படிப்பினை. விட்டுவிட்டு வருகிறார்கள் மனைவியை. வருகின்ற போது மனைவி கேட்கிறார், ஐநத்தகம் எங்க போயிட்டு? அவர் பதில் சொல்லுவேன். பதிவு செய்கிறார்கள். மீண்டும் மீண்டும் பல தடவைகள் மனைவி கேட்கிறார், எங்கே போகிறீர்கள்? பதில் சொல்லவில்லை. கடைசியாக எங்களை எந்த மனித சஞ்சாரம் இல்லாத, எந்த உதவி ஒத்தாசைகளும் இல்லாத இந்த வறண்ட பூமியில விட்டு செல்கிறீர்கள் என்று மனைவி கேட்கிறார். அப்படிப்பட்ட பூமியாகத்தான் அது இருக்கின்ற மக்கமா நகரம் என்பது அன்றி பள்ளத்தாக்குகளும் பூண்டுகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்த மிக வறண்ட ஒரு பூமியாக இருந்தது. 2-3 நாட்களுக்கு தேவையான உணவுகளை மாத்திரம் கொடுத்து விட்டு செல்கிறார்கள். அப்போது அந்த பெண்மணி ஒரு வார்த்தை கேட்கிறார். இப்போது இருக்கின்ற மனைவிகளுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை அது. அவர் கேட்கிறார், ஆங்காக அமரக்க மிகாதா, ஆங்காக அமரக்க மிகாதா, இது எங்களை இப்படி விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்கிறார்.
சுப்ஹானல்லாஹ். இதனை வரலாறாக சம்பவமாக இல்லாமல் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தோடும் தன்னுடைய மனைவியோடும் சேர்த்து கற்பனை விட்டுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறோம். தங்கள் தனியாக வயது முதிர்ந்த அந்த பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி பச்சில குலத்தை கையிலே இந்த மனித உதவியும் இல்லாத அந்த காட்டுக்குள் விட்டு வருகின்ற போது அந்த மனைவி கேட்ட வார்த்தை அல்லாஹ்வுடைய கட்டளையா? அதற்கு மாத்திரம்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், ஆம் என்றார்கள். அப்போது அந்த பெண்மணி சொன்ன பதிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இது லா யுமையனா, இது லா யுமையனா. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பெண்ணிடத்தில் வர வேண்டிய வார்த்தை சகோதரர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். 40-50 வயதை ஆண்கள் அடைகின்ற போது, இயலாத முதுகை அடைகின்ற போது இப்ப கணவனை விட்டு திருத்தலாம், பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போதும் எப்போதும் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற கணவனை தூரமாக்கலாம், ஒதுக்கலாம். அவருடைய எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை எந்த உணர்வையோடும் அதிகமான பெண்கள் இங்கு மாறி வருகிறார். என்ன காரணம்? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் என்னதை சொல்லித் தருகிறது. அந்த மனைவி, கணவன் மனைவி 100 வயதை அடைந்த கணவன், 90-95 வயதை அடைந்த மனைவி கட்டன் தனியாக விட்டு வருகின்ற போதும் அல்லாஹ் இவர்களை கைவிட மாட்டான் என்று சொல்கின்ற வார்த்தை, அந்த வார்த்தை எங்களுடைய மனைவிமார்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடிப்படை. கண்ணியமானவர்களே, ஆன்மீகத்தோடு வீட்டிலே மனைவிமார்கள் வளர்த்திருக்கப்பட வேண்டும். அதற்கு திருமணம் அந்த மனைவியை தெரிவு செய்வதிலே இருந்து, ஒரு மனைவியை தெரிவு செய்வதிலே இருந்து அந்த வார்த்தைக்கான வழிவகைகளை திறக்க வேண்டும். பேராசைகளுக்கும் பேரின்பங்களுக்கும் பின்னால் நாங்கள் கோபமாக இருந்தால் 40-45 வயதை கடக்கும் போது நீங்கள் சென்று வரலாம் என்ன எங்களை அனுப்புகின்ற மனைவியாகத்தான் மாறுவார்கள். பிள்ளைகளுக்கு மணமகன் தேடுகின்றோமா? மணமகன் தேடுகிறீர்களா? ஆன்மீகத்தை பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பெண்கள் இந்த தேவை, அதை எடுப்பது மிக சிரமமான ஒரு காலகட்டம். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைந்த என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழி வந்து கஷ்டத்தோடு மிக வேர்வை அடைத்த நிலையிலே பயத்தோடு வருகின்ற போது கை கொடுத்தது அவர்களுடைய மனைவி, கை கொடுத்தது மனைவி. எனவே வீட்டிலே எங்களுடைய வைஃப், மனைவி அது திருப்தியில்லை என்றால் வாழ்க்கையை நஷ்டம். வெளியிலே நல்ல ஆத்திரமாக கம்பீரமாக வசதி வாய்ப்போடு வாழ்வார். ஆனால் உள்ளத்திலே நிம்மதி இருக்க மாட்டார், சந்தோஷம் இருக்க மாட்டார். கனிமாவுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஒரு கணவன் மனைவியாக இருந்திருப்பார்கள். சொல்வதற்கு எவ்வளவு தைரியம் வேண்டும், விட்டு வருவதற்கு எவ்வளவு தைரியம் வேண்டும். அந்த ஆன்மீக பக்குவம் இருக்கும். எப்படி அவர்களுடைய வீடு, எப்படி ஒரு ஆன்மீக சூழலும் ஒரு கணவன் மனைவி இருந்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனைவியை பதிவு செய்வதிலே இருந்து அந்த ஆன்மீக பக்குவம் மாறும். திருமண நிகழ்வுகள் சொல்ல வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும். பேசுகின்றவர்களால் கூட தன்னுடைய திருமணத்தை ஒழுங்குபடுத்த முடியாத கவலையான நிலை, ஆடம்பரம், அனாச்சாரம், வீண் விரயம், அளவு மீறிய கடன், எத்தனை தந்தையமா திருமணத்திற்கு பெற்ற கடனை அடைக்க முடியாமல் ஆடம்பரத்திற்காக, வீண் விரயத்திற்காக
அனாச்சாரத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக, சமூக அந்தஸ்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதற்காக பல நோக்கங்கள், பல காரணங்களுக்காக கடன் பட்டு வட்டிக்கு எடுத்து இருந்ததையெல்லாம் அழித்து நடு வீதியில் நிற்கக்கூடிய எத்தனையோ தந்தைமார் இருக்கிறாரோ. பிள்ளைக்கு திருமணம் முடித்துக் கொடுத்து நேரத்திலேயும் கண்டுவிட்டார். அந்த திருமணத்திலே கடனை இன்று பொறுத்து முடிகிறது. எத்தனை குடும்பங்கள் வேணும் எனது ஊரில் சொல்வது? கனிமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆன்மீகம் அல்லாஹ் பற்றிய அச்சம் இல்லை. அந்த திருமண நிகழ்வுகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும், ஏழ்மையானதாக இருக்க வேண்டும். கைக்கு போதுமான கனார் என்கின்ற ஒரு பண்பு இஸ்லாத்தில் இருக்கிறது. இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்கிறது. நான் யாருக்கும் காட்டுவதற்கல்ல, எனக்கு ஆடம்பரம் தேவையில்லை, நீங்களே தேவையில்லை. ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய நிலை இருக்கிறது இன்றைய சமூகத்திலே. திருமண நிகழ்வுகளை தீர்மானிப்பது ஆண்களையே. வீட்டிலே உள்ள பெண்கள் பார்த்து பார்த்து புதிய புதிய நிகழ்வுகள் எல்லாம் இன்னும் உருவாகி திருமண நிகழ்வு ஆண்கள் நிகழ்வு, பெண்கள் நிகழ்வு இருக்கிறது என்ற அந்த பதவிகள் எல்லாம் மாறி பேசுவதற்கு வெட்கமாக இருக்கிறது. சர்வசாதாரணமாக மகரம் இல்லாமல் ஆண் பெண் கலப்போடு இப்பட்ட ஒரு அனாச்சாரத்தோடு இப்பட்ட ஒரு அனாச்சாரத்தோடு நடந்தேறிய நிகழ்வினோடு உருவாகின்ற கீழே கண்குளிர்ச்சி இல்லையாக எதிர்பார்க்க முடியும். எப்படி ஒரு கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளையை இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள், அல்லாவுக்கு பொருத்தமான, அல்லாவுக்கு பொருத்தமில்லாத நிகழ்வுகள் மறைந்தேறிய ஒரு திருமணத்தின் ஊடாக உருவாகின்ற ஒரு கணவன் மனைவிக்கு பிறக்கின்ற பிள்ளை எப்படி ஒரு சாலையான குழந்தை கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளை இல்லை. எங்களுடைய மௌத்துக்கு பிறகு என்று துவா பிரார்த்தனை கேட்கக்கூடிய பிள்ளை உருவாகுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை படிக்கும் போதும் மகனை அறுத்தான், அறுபடவில்லை, படிக்கிறோமா இல்லையா? இதை கண்படி பண்ணிப்பார். இந்த சம்பவத்தை சொல்கிறது கியாமத்து வரைக்கும் ஓதக்கூடிய வார்த்தைகளாக வாசிக்க வேண்டாம் சகோதரர்களோ. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உருவாகி இருக்கிறது இந்த உலகத்தில். உலக வரலாறு பேசுகின்ற அளவுக்கு உள்ள ஒரு பிள்ளையாக பாருங்கள். ஒரு நபியாக, ஒரு நபியுடைய மகனா என்பதற்கு அப்பால் ஒரு தந்தையின் மகனுடைய உரையாடலை பாருங்கள். இன்று மகன்மார்களோடு பேசுவதற்கு நினைக்கிறார்கள். மனைவியிடம் சொல்லி ஒரு மகனிடம் போய் சொல்லுவோம், உன் மகன்கிட்ட போய் கதைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ தந்தை மகனிக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனோடு பேசிய வாழ்ந்து என்ன தெரியுமா? 3 வருடங்களுக்கு பிறகு கிடைத்த குழந்தை. சகோதரர்கள், வரலாற்றை பாருங்கள். பிள்ளை என்று மட்டும் பார்க்காதீர்கள். தவாக்களுக்கு பின்னர் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கூத்தாடி கிடைத்த ஒரு பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த பிள்ளைக்கு போய் சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவு தைரியம் வேணும் பாப்பாவும். இதை ஒரு தந்தை மகனிடம் சொல்வதற்கு எவ்வளவு தைரியம் வேணும். இதுதான் ஒரு குடும்பமாக உருவாக்கப்பட வேண்டிய, ஒரு மனைவி பிள்ளையும் உருவாக்கப்பட வேண்டிய முறை. சொன்னார்கள், மகனே, உங்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். சொல்லலாமா? எங்கள் பிள்ளைகளுக்கு போய் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? உயிரை கொடுக்க வேண்டும், எதையும் கேட்கலாம், உயிரை கேட்க முடியுமா? பிள்ளை பயன்படுத்திய வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்போது நபியர்கள். ஒரு குழந்தை சொன்னதை வாப்பாவை அழைத்ததை குரான் சொல்லுவோம். இப்படி சொன்ன வாப்பாவுக்கு கொடுத்த பதிலை குரான் சொல்கிறது,
பிள்ளைகளுக்கு அபி என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்திய வார்த்தை அவர்கள். என்னுடைய அருமையான அன்பான இரக்கமான என்னுடைய தந்தை. இப்ப யாரு மாப்பா கூப்பிடுத்தவர்களே கண்ணியமானவர்களே, கூப்பிட்டு சொன்னார் இஃபைமா தும்மர், உனக்கு ஏவப்பட்டதை செய்வாங்க. சதஜுதுனி இன்ஷாஅல்லாஹ் பிஸ்ஸாபிர், சதஜுதுனி இன்ஷாஅல்லாஹ் பிஸ்ஸாபிர். பொறுமையாளோடு நீங்க தட்ட முடியும். சுப்ஹானல்லாஹ். இந்த தியாகம் தான் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் உதவியாய் இருந்த ஒரு இபாதத்தை அல்லாஹ் கபூல் சொல்லிட்டார். அது சொன்ன வார்த்தைக்கான கிஃப்ட், ஒரு சொன்ன வார்த்தைக்கான அன்பளி. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு தந்தையை பகனுடைய உறவாடு இன்று இருக்க முடியுமா? எங்கே இருந்து உருவாக்கப்படவில்லை. மனைவியை தெரிவு செய்வதிலே இருந்து உருவாக்கப்படும். மனைவியை தெரிவு செய்யும் போது அந்த மனைவி எங்களுக்கு மனைவி என்பதற்கு அப்பா என்னுடைய வாரிசுடைய தாய். இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து எப்படி அந்த பள்ளியை உருவாக்கி என்னுடைய வார்த்தை சொல்வதற்கு அந்த பிள்ளையை உருவாக்கியிருப்பார். எனவே கண்ணியமானவர்களே, குறிப்பிட்ட பாடத்தை தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லி தருகிறது. திருமணங்கள் இப்படிப்பட்ட திருமணங்களாக இருக்க வேண்டும். அதனுடன் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற நல்ல சந்ததிகளை, சாலிகான குடும்பத்தை, சந்தோஷமான குடும்பத்தை, மகிழ்ச்சியான குடும்பத்தை ஒரு மனிதன் கூடுதலாக செலவழிக்கின்ற இடம் வீடுகள். உறவுதான் கடைகள், தொழில்கள், வியாபாரம், உத்தியோகம் என்று வெளியிலே தெரிந்தாலும் அதிகமாக இருக்கின்ற நேரம் அந்த வீட்டில் அவனுக்கு நிம்மதி இல்லை என்றார், சந்தோஷம் இல்லை என்றால், மகிழ்ச்சி இல்லை என்றால் அவனுடைய லைஃபும் புஸ்தகம். இதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பிரார்த்தனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பிரார்த்தனை கேட்கிறார்கள் தெரியுமா? என்ற குடும்பத்திற்கு யாவெல்லாம் கொண்டு வந்து ஒரு சாலிகான குடும்பத்தினுடைய உருவாக்கத்தை அடித்தள ஆணிவேர் சொல்லுவாங்க. கணவனும் கணவனும் மனைவி தொழிலும், கணவன் முன்சபை எதிர்க்கிறார், வளர்த்து வைக்கிறார். கணவனும் மனைவியை தொழுகிறார்கள், வயது வந்த பிள்ளைக்கு போய்கொண்டு இதவெல்லாம் பிடித்து எப்படி பறக்கத்திற்கு போகுது. இந்த வரலாறு எதை சொல்லித் தருகிறது என்றால் தொழுகை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை இவ்வளவோ விவாதத்தில் இருக்கும் போது அவர்கள் கேட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை தொழுகை அணிகளாக உருவாங்க. என்னையும் என்னுடைய குடும்பம், என்னுடைய சந்ததியை யாம்பா தொழுகை. கண்ணியமானவர்களே, இதனால சொன்னார்கள், ஒரு கணவன் அதிகாலையில் எழுப்புகிறார், மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த மனைவியை எழுப்பாட்டுகிறார், எழும்பவில்லை. தண்ணீரை தெளித்து எழுப்பாட்டி இருவருமாக கொள்கிறார். மனைவி எழுப்புகிறார், கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறார், எழுப்பாட்டுகிறார், எழுப்பவில்லை. இலேசாக தண்ணீரை தெளித்து எழுப்பாட்டி இருவருமாக தொழுகிறார். என்ன தொழுகை? இருவரும் தொழுகிறார்கள், தொழுது தொழுது அழுகிறார்கள். அழுகைய சத்தத்திலே பிள்ளை என்பது அப்படிப்பட்ட குடும்பமாக அதுதான் தேவை. சமூக சீரழிவு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், அனாச்சாரங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாணவர்கள், இந்த பிள்ளைகள், இந்த வாலிபர்கள், இந்த ஆபசங்கள் திரசங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். உருவாக்கப்பட வேண்டும். வீட்டிலே இருந்து ஆன்மீகத்தோடு உருவாக்கப்பட வேண்டும். அந்த வரலாற்றை தான், அந்த சம்பவத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் செய்தது. கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் திருமணம் வைத்து விட்டார்கள் என்றாலும் கூட பிள்ளை என்கின்ற உறவு ஒரு காலம் துண்டிக்கப்பட மாட்டார். அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பார்க்கும். எப்படி மகனை டேட் பண்ணார், திருமணம் முடித்து மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்க்க வருகிறார். மகனில் இருந்த வரலாறு வரலாறாக படித்திருக்கிறோம்.
அது என்ன பாடம் எங்களுக்கு? வந்து பார்த்து விட்டு மனைவி இருக்கிறார், மனைவியுடைய செயலை பார்த்து விட்டு சொல்லிவிட்டு கலைத்து விட்டு சென்று விடுகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார், அந்த உரையாடலை சொல்கிறார், அந்த மனைவிக்கு தலாக் சொல்ல விடுகிறார். மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வருகிறார். அப்போது இன்னும் ஒரு திருமணம் முடித்திருக்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களோடு ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. அதன் பின்னர் அந்த மனைவியோடு சந்தோஷமாக வாழ்கிறார். கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் திருமணம் முடித்தாலும் அவர்களை வழிகாட்ட வேண்டிய, வழிநடாத்த வேண்டிய, ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய குலாமல் இருந்தால் கல்யாணம் முடிச்சுட்டார். அவருக்கு நாம் எப்படி கவுதையான்னு கேட்கிற இல்லை இல்லை சகோதரர்களே. இந்த பாடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. திருமணம் முடித்தாலும் பிள்ளைகளை வழிநடாத்த வேண்டிய, ஆன்மீகத்தை கொடுக்க வேண்டிய, அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை, மார்க்கத்தை, தீனை, கடமையை ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆன்மீக பொருள். அதை அந்த பாடம் எங்களுக்கு சொல்லுகிறார். இறுதியா கண்ணியமானவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் சார்ந்த அம்சங்களை பார்க்கும் போது பரிமாறுபட்ட அவர்களுடைய பணிகளை ஞாபகப்படுத்தலாம். இறை பக்தியோடும், இறை தியாகத்தோடும், அர்ப்பணிப்போடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு கலீலாக அல்லாஹ்வுடைய உத்தரவோடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கின்ற அளவுக்கு அவர்கள் மாறினார்கள் என்றால் அவர்களுக்கு இருந்த சமூகம் சார்ந்த கவலை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய குடும்ப பொறுப்போடு, குடும்ப கடமைகளோடு, குடும்பத்தை பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற பொறுப்புகளோடு சமூகத்துடைய கவலைத்தோடு சமூகம் சார்ந்த அம்சங்களில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், செலவழிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், வாரி வழங்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம், துன்பத்தை என்னுடைய கஷ்டமாக, என்னுடைய துக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு பாடம் தான் அவருடைய தியாகத். பெருந்தோப்பல் செய்வதற்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமிக்க வரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்களுக்கு விரும்பவும் சிலர் மலக்குமாருக்கு தெரியாமல் அந்த 2 பேர் சமைத்தார்கள். ஒரு மாட்டை, ஒரு பிராணியை அறுத்து இதில் தோப்பல் மிகப்பெரிய ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் வர வேண்டிய ஒரு பண்பு, கனியமான பிரிவுபடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அது பேசப்படுவது மட்டுமல்லாமல் உணர்வுபூர்வமாக அது உணரப்பட்டு வாழ்க்கையை அமுல்படுத்தப்பட வேண்டிய பாடம். எனவே இன்று நிறைய திருமணங்கள் நடக்க இருக்கின்றன. கனியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை முன்னிறுத்தி எத்தனை எதிர்ப்புகள் வந்தால் அவைகளுக்கெல்லாம் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை தான், ஆனால் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, இறை கொள்கைக்கு மாற்றமாக இருக்கும் போது தந்தையிடமும் போய் பேசினார், தந்தையிடமும் போய் கதைச்சார். இதுபோல அல்லாஹ்வை முன்னிறுத்தி எங்களுடைய வீட்டு திருமணங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள், எங்களுடைய ஆண் பிள்ளைகளுடைய திருமணங்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பொருத்தமான முறையில் பதுவாக்களை பெற்றுக் கொள்ளாமல், பதுவாக்களை பெற்றுக் கொள்ளாமல், பாவமான காரியங்கள் நிகழ்த்து விடாமல், அனாச்சாரங்கள், வீண்விரயங்கள், ஆண் பெண் கலப்புகளோடு அதை ஆரம்பித்து விடாமல், குடும்ப வாழ்க்கை கருணாவோடு ஆரம்பிப்பதற்கான சூழலை உருவாக்கி விடாமல் பாதுகாப்புகின்ற ஒரு தார்மீக ஒரு கணவனுக்கு குறிப்பாக திருமணம் நிற்கின்ற வாலிபர்களை குறிக்கிறது. நாங்கள் எங்களை ஒரு சமையல் செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய திருமணம் என்றால் இப்படித்தான் இருக்கும், என்னுடைய திருமணம் இப்படித்தான் இருக்க வேண்டும். கற்பனை பண்ணுங்கள், நிறையவர்கள் எப்படி அந்த திருமணங்களை முடித்து காட்டி முன்னுதாரணமாக சொன்னார்கள் என்பதை வாழ்க்கையில் எண்ணுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அடிப்படையாக பெறுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் செய்யும் உதவியாவுடைய கடமை இன்றைய தினம் நாட்டுடைய சட்டத்திட்டங்களின் பேரை கட்டாயம் நிறைவேற்றி விடுங்கள். இரவு 12 மணிக்கு முதல் அந்த கடமையை நிறைவேற்றாதவர்கள் கட்டாயமாக அதனை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் காதாம்பி பள்ளிவாய்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தினால்
பாராட்டம் சேகரிக்கப்படுகின்ற நிதி சேகரிக்கும். இது தான தர்மங்கள் வழங்குகின்ற நாட்கள், கொடுக்குகின்ற நாட்கள். நாங்கள் வழங்குகின்ற ஒரு சிறு பணம் அது பெரும் பாரிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறது. பலர்கள் அதன் ஊடாக பிரயோசனம் வருகிறார்கள். முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை அதை வழங்கப்பட்டு வருகிறது. எனவே தீர்மானங்களால் ஒரு சிறு தொகையாக இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகள் வெளியிலே செய்யப்பட்டிருக்கிறது. அதனை வழங்கும் சொல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய பெருநாளுடைய தினத்தை வழங்கியிருக்கிற எங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கக்கூடியவர்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியம் பெற்றிருக்கிறோமோ எங்கள் அனைவருக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. எங்களுடைய திருமணங்களை உனக்கு பொருத்தமான திருமணங்களாக ஆக்குவாயாக. வாலிபர்களை, வயோதிபர்களை, நோயாளிகளை பாதுகாப்பாயாக. சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. கணவன், மனைவி, பிள்ளைகள் மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் வாழ்த்து போன்ற சந்தோஷமான நிம்மதியான ஆன்மீகத்துடன் வாழ்க்கையை அனைவருக்கும் தருவாயாக.